காதோடு தான் நான் பேசுவேன். எனக்கு மனசுல ஒரு குழப்பம் இருந்துச்சு மேடம். யார்கிட்ட சொல்றதுங்கிறத அதை பார்த்தேன் சொல்லுங்க உங்ககிட்ட. சொல்லுங்க. என் பாப்பா இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குதுங்க மேடம். சரி ஒரு பையனை 10th இருந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லுது. சரி அவங்க வேற ஜாதி, அது என்னால ஏத்துக்கவே முடியலங்க மேடம். சரி. அந்த பையன் என்ன படிக்கிறான்? அந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க மேடம். சரி ஓகே. இப்போ இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்ப்பு காட்டாதீங்க, சரியா? அந்த பொண்ணுக்கிட்ட ஜாதியை வச்சு எதிர்ப்பெல்லாம் காட்டாதீங்க. ஒரே ஒரு விஷயம் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள். இது பாருமா, எதுவாக இருந்தாலும் நீ சம்பாதிக்கணும். நான் நீ வேலைக்கு போய் நீ சம்பாதிக்கணும், அதே மாதிரி அவன் வேலைக்கு போய் அவனும் சம்பாதிக்கணும். ஸோ நீங்கள் 2 பேரும் சம்பாதிச்சு ஒரு 2 வருஷம் பழகினதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வரைக்கும் உங்கள் காதல் உறுதியாக இருந்ததுன்னா நானே திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைங்க. அது வரைக்கும் தாக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். ஓகே. ஸோ முக்கால்வாசி இந்த மாதிரி காதல்லாம் உறுதியான காதலாக இல்லைன்னா தானாகவே போயிடும். நீங்கள் எதிர்ப்பு காட்டினீங்கன்னா, ஜாதின்னு சொல்லி எதிர்ப்பு காட்டினீங்கன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப புரட்சி பண்ணுற மாதிரி அப்போ வேணும்னே மற்ற எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. படிப்பு கிடிப்பு வேலைகளை இந்த இலக்குகள்லாம் விட்டுடுவாங்க. விட்டுட்டு அம்மா அப்பாவை குற்றவாளி ஆக்கிட்டு தான் இன்னும் பெருசாக சமூகத்தை திருத்துற மாதிரி தான் இப்போ இன்னும் பெரிய சாதனை பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இதில் கொண்டு போய் பெரிய சிக்கல் ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் நாம் பெற்றோர்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, இது அவ்வளோதானே, நீ தானே காதலிக்கிற, சரி ரைட், அதனால என்ன பரவாயில்ல, காதல் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் நீ ஃபஸ்ட்டு படிப்பை முடி. ஏன்னா நீ காலேஜ் போயிருக்கிறது படிப்பை முடிக்கிறதுக்காக, அந்த இலக்குக்காக போயிருக்கீங்க. அந்த பையனும் அந்த இலக்குக்காக போயிருக்கான். ஸோ நீங்கள் காதல் பண்ணுங்கள், ஆனால் உங்களோட இலக்குலேருந்து தவறக்கூடாது. 2 பேரும் முதல்ல படிப்பை முடிக்கணும், அடுத்து 2 பேரும் வேலைக்கு போகணும். ஸோ அது ஃபஸ்ட்டு 1 by 1 நடக்கட்டும். அடுத்தது 3வது விஷயம் திருமணம், அது வரும்போது பேசலாம் அப்படின்னு சொல்லி அதை சின்னதாக்கிடணும் அந்த பிரச்சனையை. அவங்க டைவர்ட்டிங் டெக்னிக்ஸ் தான். பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு வேலை இதெல்லாம் செய்ய முடியாத, அந்த இலக்குகளை அடைய முடியாத பிள்ளைகள் தான் அப்படியே திசை திருப்பிடுவாங்க பெற்றோர்களை, பூதாகரமாக ஆக்கி விட்டுருவாங்க. இன்னும் இவங்க காதல் தான் பெரிய காதல் மாதிரியும் உலகத்திலே நாட்டிலே இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அப்படியே விட்டு கொடுத்துட்டீங்கன்னா கப்சிப்னு அடங்கிடுவாங்க. நீ காதல் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோமா, நாளைக்கு காசு பணம் இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் வாழ முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிக்கோங்க. குடும்பம்னா அடுத்தது குழந்தை ஒன்று உடனே பிறந்துடும். அப்புறம் அதுக்கு நாப்கின் வாங்கணும், அதுக்கு பால் பவுடர் வாங்கணும், எல்லாத்துக்கும் காசு வேணும். ஸோ நீங்கள் காசு பணம் ஃபஸ்ட்டு சம்பாரிச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு 28 வயசுக்கு பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டுருங்க. ஓகே ஓகே, நன்றி. இந்த காதல் அப்படிங்கிறத இன்றைக்கி பிள்ளைகள் சரியாக புரிஞ்சுக்கல. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பிள்ளைகள் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அரசியல். நிறைய சமூக அரசியல், சாதி அரசியல், மத அரசியல், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அரசியல் சார்ந்த ஒரு பேச்சு. இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்கள் கூட ஒரு நடுநிலையாக பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணுன்ட்டு பேசுகிறாங்க. ஸோ இந்த படிக்கிற வயசில் கவனத்தை சிதற விட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சாதிக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நம்மளோட பவர் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா இந்த ஆணாதிக்கம், பெண்ணியம், ஆணுக்கு பெண் ஈக்குவலு, அப்புறம் இந்த சாதியை இல்லாமல் ஆக்கணும், மதம் இல்லாமல், இந்த மாதிரி கான்செப்டுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களை இலக்குகளாக ஆக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 வயசு வரைக்கும் தயவு செய்து எந்த சமூக அறிவும் வேணாம் பிள்ளைகளுக்கு. அவங்க குடும்பத்துக்கு பிள்ளைகள் செய்துதான் போகிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் உருப்பிட்டாலே நாடு உருப்பிட்டுடும். ஏன்னா அனாவசியமாக நம்ம பெரியவங்க தான் இதெல்லாம் யோசிக்கணும். பெரியவங்க தான் சாதி பேதம் இல்லாமல் நடத்தணும். பெரியவங்க தான் வித்தியாசம் பார்க்காம நடத்தணும். அப்போ நம்மளை பார்த்தே நம்ம பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு டைரெக்டாக நம்ம எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும்னு கிடையாது. இப்போ ஒரு ஜாதியை நம்ம தாழ்மைப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா அது பிள்ளைகளுக்கு தெரியணுன்னே அவசியம் கிடையாது, பெரியவங்களுக்கு தான் தெரியணும். பெரியவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி பிள்ளைகளை டிபேட்டில் விவாதத்துலலாம் கொண்டு வருது, சின்ன சின்ன பசங்களை பேச்சை கொடுக்கறது, இதனால் ரொம்ப பெரிய ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆயிட்டு வருது. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாத வயதில் என்னவோ ஏற்கனவே அந்த அடாலசன்ட் ஏஜில்
ஒரு பெரிய ஒரு ரொம்ப அந்த துடிப்பு இருக்கும், இளமை துடிப்பு. உலகத்தையே மாற்றணும், எதுவுமே சரியில்லை உலகத்தில் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து தீவிரவாத பேச்சுக்கு, இந்த மாதிரி புரட்சிகளுக்கெல்லாம் இளைஞர்கள் இலக்குகளாக ஆவதற்கு காரணமே அந்த 12 வயதுலேருந்து இருக்கிற பிள்ளைகள் தான் டார்கெட் ஆகிறாங்க. அந்த 9வது 10வது படிக்கும் பொழுது அவங்களோட சிந்தனைகளில் வந்து இதையெல்லாம் புகுத்தி விட்டுட்டோம்னா அப்புறம் இந்த படிப்புலேருந்து அவங்க விலகி போயிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையை வந்து தொலைத்து விடுவாங்க. எல்லா போராளிகளுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது கிடையாது. இப்போ வந்து புரட்சியாளர்கள் போராளிகளில் சில பேர் தான் வந்து வெற்றியால் அரசியலில் வெற்றி பெற்றுக்கிட்டு அரசியல்வாதிகளாக இருந்துக்கிட்டு புரட்சி பேச்சாளர்களாக இருந்துட்டு அது மூலமாக சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சௌகரியமாக நடத்திட்டு இருக்காங்க. மற்றபடி சமூகத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், பிள்ளைகளை வந்து நீங்கள் உங்கள் இலக்கு வச்சு நீ வந்து உன் காலில் நிற்கணும், நீ வந்து பெற்றோர்களை கவனிச்சுக்கணும், நீ வந்து நல்ல குடும்பமாக நாம் இருக்கணும், நல்ல குடும்பங்கள் உருவாகிறதுக்கு நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் டெய்லி பேசலாம். நல்ல குடும்பமாக இருப்பதுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசலாம். அது சம்பந்தமான நெறிகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், அதை ரோல் மாடல் பண்ணலாம்.